ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான 4 ரெசிபிஸ் நம்ம பார்க்க போறோம். இது புரட்டாசி மாசங்கிறதுனால நாங்க எங்க வீட்ல நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதே போலவே நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக நான்வெஜ் சுவையிலேயே ரொம்ப சூப்பரான இந்த 4 ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம போட்டிருக்கோம். வாங்க இப்ப அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல ஒரு சூப்பரான காளான் கீ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது உண்மையாவே ஒரு சிக்கன் ரோஸ்ட் மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் கசகசா, 4 காஞ்ச மிளகாய், 10 போல முந்திரி சேர்த்திருக்கேன். இதை நல்லா சுடுதண்ணியில ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கு அப்புறம் அரைச்சாதான் கசகசா முந்திரி எல்லாம் நல்லா அரைப்பட்டு பேஸ்டா வரும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்திருக்கேன், 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு. இதை லேசா ஃப்ரை பண்ணிட்டு இது கூட 3 பல் பூண்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம கோர்ஸா இதை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே ஊற வச்ச மிளகாய், கசகசா, முந்திரி இதையும் சேர்த்துட்டு இதுக்கு கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூளும் இது கூட நான் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காளானை நல்லா கிளீன் பண்ணிட்டு கழுவிட்டு 2 துண்டா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன காளானா இருந்ததா நீங்க அப்படியே அது கூட இந்த மசாலாவை சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இது கூடயே சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நம்ம ரெஸ்ட்ல வச்சிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளியும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், பெரிய தக்காளியா. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவே நம்ம நெய்ல தான் செய்ய போறோம். இப்போ நெய் சேர்த்துட்டு அது கூட பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப குக் ஆக வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற காளானையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காளான் ரொம்ப சீக்கிரமா குக் ஆகுறதுனால நம்ம தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டாம், இதுலயே தண்ணி விட்டு வரும். மூடி வச்சும் நம்ம குக் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதே டைம்ல தக்காளியும் நல்லா வதங்கிரும். இப்போ இதுக்கப்புறமா கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுமே கொஞ்சமா இதுல இருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி வரும் பாருங்க. அந்த தண்ணியிலேயே காளான் நல்லா குக் ஆயிடும். மறுபடியும் இதை ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம அப்பப்ப கிளறி விட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமா நாட்டு சர்க்கரை நான் சேர்த்திருக்கேன். லைட்டா ஒரு ஸ்வீட் டேஸ்டோட இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா மல்லி இலையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் எடுக்காதவங்க வீட்ல கண்டிப்பா இந்த மாதிரி ரெசிபிஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நல்ல சூடான ஒயிட் ரைஸோட, இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்தோடையுமே இது ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிட்டு மேல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தியோட இந்த கிரேவி செஞ்சிருக்கேன். சப்பாத்தியோட சாப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம சோயா வச்சு ஒரு கோலா உருண்டை பண்ண போறோம். அதுலயே நம்ம கிரேவியும் செய்ய போறோம். இப்ப அதுக்கு 150 கிராம் பெரிய சோயா தான் நான் எடுத்திருக்கேன். சின்ன சோயாவா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நல்லா சூடான தண்ணியில சோயாவை ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். மூடி நம்ம வச்சிடலாம். இப்ப பாருங்க, 1/2 hour ஆயிடுச்சு. இது நல்லா ஊறிடுச்சு. இது தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்து வேற ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே எடுத்தாச்சு. இதை நம்ம அரைச்சி எடுக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல
2 பேட்சா சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை மசாலா பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோலா செய்ய போறோம். எப்படிதான் பிழிஞ்சு எடுத்தாலும் சோயால எப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அதனால இதை நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாம். ஒரு கடாயில 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா சோம்பு சேர்த்து அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன், நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 பச்சை மிளகாயும் பொடியா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம கிரேவியும் பண்றதுனால இதுல மசாலா நான் கம்மியா சேர்த்திருக்கேன். இது கூட அரைச்ச சோயாவையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சமா மல்லி இலை கருவேப்பிலையும் தூவிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபேனு கீழே வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். இது கூட கொஞ்சமா பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பைண்ட் பண்றதுக்காக நான் பொட்டுக்கல்லைய நல்லா பவுடரா பண்ணி வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த சோயாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க இது கூட சேர்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பொட்டுக்கல்ல மாவை கொஞ்சம் கொஞ்சமா அது கூட சேர்த்து இதை ஓரளவுக்கு நல்லா நம்ம ரெடி பண்ணியாச்சு. கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி பால் ஷேப்ல வர அளவுக்கு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு சூப்பரா எல்லா சோயாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ சூடான எண்ணெயில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். முதல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா சீக்கிரமா இது பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்ப சூப்பரான சோயா கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணும்போதே உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அப்பவே இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியா ஒரு மட்டன் கோலா உருண்டை மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு அதுல கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேங்காய்ல நம்ம எதுவும் அரைக்காதனால இந்த வெங்காயம் தக்காளி தான் நம்ம நல்லா வதக்கி மசாலாவா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு ரெடி பண்ண போறோம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளியை பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளியை சேர்க்கும் போது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி இதுக்கு கிடைக்கும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்ப திக்னஸ்க்காக இதுல கொஞ்சமா அந்த சோயா மாவு, சோயா வெங்காயம் அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லை எல்லாம் கலந்தோம் இல்லையா, அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி இது கூட கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைம்ல கொஞ்சமா மல்லி இலையும் தூவிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற சோயா பால்ஸ் எல்லாத்தையும் இதுல சேர்த்து விட்டுடலாம். போட்டுட்டு மெல்லமா இத கலந்து விடுங்க. இந்த மாதிரி மெல்லமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் இந்த கிரேவில சோயா நல்லா டிப் ஆகுற அளவுக்கு இது மெல்லமா நம்ம கலந்து விட்டுலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சோயா கோலா கிரேவி ரெடி. மறுபடியும் கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு இப்ப இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸோட, இட்லி, தோசை, சப்பாத்தியோட இது ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். நான் இன்னைக்கு பிளெயின் குஸ்கா செஞ்சுட்டு அதோட இந்த கோலா கிரேவியை சர்வ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு சைவ மீன் குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மீனுக்காக நான் எடுத்திருக்கிறது வாழைக்காய்.
2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதுல 2 பக்கமும் முதல்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம். தோலை நல்லா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா வாழைக்காய நல்லா கிராஸா நம்ம கட் பண்ணிக்கணும். அப்பதான் பார்க்கும்போது மீன் ஷேப்ல அழகா இருக்கும். இப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் பாக்குறதுக்கு பெர்ஃபெக்டா மீன் மாதிரியே இருக்கிறதுக்காக நம்ம சென்டர்ல இந்த மாதிரி சின்னதா ஹோல் போட்டுட்டு அந்த பீஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, பாக்குறதுக்கு ஒரிஜினலாவே மீன் மாதிரியே இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்றோம் மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்காக. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன், தேங்காய் எண்ணெய். நீங்க எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியான மசாலாவா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதிகமா தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம வாழைக்கால நல்லா பெரட்டி வச்சிடலாம். மீன் வறுவலுக்கு நம்ம எப்படி மசாலா பெரட்டுவோமோ அந்த மாதிரி எல்லா வாழைக்காய் பீஸ்லயும் நல்லா மசாலாவை இந்த மாதிரி பெரட்டி வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பதான் மசாலா நல்லா உள்ள இறங்கி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி மசாலா பெரட்டி வச்சாச்சு. இப்ப இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு அதுல வாழைக்காய் துண்டுகளை போட்டு நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காவும் ரொம்ப சீக்கிரமாவே குக் ஆயிடும். பாருங்க, பாக்குறதுக்கு உண்மையாவே ஒரு மீன் வறுவல் மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் வாழைக்காய் ஃப்ரை பண்ண எண்ணெயை ஊத்திக்கிட்டேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப கொஞ்சமா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 தக்காளிய நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மேல. இந்த டைம்ல நம்ம ஒரு லெமன் சைஸ் புளிய ஏற்கனவே கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய கட் பண்ணி நான் இந்த டைம்ல சேர்த்திருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் துண்டுகளை இதுல சேர்த்து விட்டுறலாம். வாழைக்காய் சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ குழம்பு மசாலா வாழைக்காயில நல்லா இறங்கி சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம உப்பு செக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது ஒயிட் ரைஸோட அவ்வளோ அல்டிமேட்டா சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம செய்ய போறது சைவ ஸ்குவிட் மசாலா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இது செய்யறதுக்காக நான் எடுத்திருக்கிறது புடலங்காய் தான். புடலங்காய நல்லா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு அதுல நடுவுல இருக்கிற சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 3 கிராம்பு, ஒரு 10 போல பூண்டை நல்லா தோல் உரிச்சிட்டு 2 கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு 15 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மசாலா கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல. அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மசாலா ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காயை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது வேகிறதுக்கு நம்ம ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா குக் பண்ணிக்கலாம். பாக்குறதுக்கு ரவுண்ட் ரவுண்டா கனவா மீன் மாதிரியே இருக்கிறதுனால இந்த புடலங்காயை வச்சு இந்த ரெசிபி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தியோட எல்லாத்தோடையுமே இது ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். இது ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சம் மல்லி இலையும் தூவிக்கலாம். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதே புடலங்காய நம்ம சில்லியும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சைவ ஸ்குவிட் மசாலாவை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. நான்வெஜ் சுவையிலேயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த 4 ரெசிபியை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்!